பாபாவிடம் சீட்டு போட்டு பார்ப்பது எப்படி? இந்த கேள்விய ஒரு பக்தை கேட்டிருக்கிறதுனால, இந்த பதிவ நாங்க வழங்குறோம். அதாவது சீட்டு போட்டு பார்க்கறது அப்படின்றது பாபாவுடைய கோவில்ல பண்ணலாம். இல்ல உங்களுடைய வீட்டு பூஜை அறையில பாபாவினுடைய படத்துக்கு முன்னாடியும் பண்ணலாம். பாபாவினுடைய கோவில்ல நீங்க சீட்டு போட்டு பார்க்கறதா இருந்தது அப்படின்னா, உங்களால முடிஞ்ச இல்ல விருப்பப்படுற தட்சணைய பாபாவுக்கு முதல்ல உண்டியல்ல சேர்த்துருங்க. இதே வீட்ல செய்யறதா இருந்தது அப்படின்னா, பாபாவுக்கு முன்னாடி விளக்கு ஏத்தி வச்சு, உங்களால முடிஞ்ச நிவேதத்த பாபாவுக்கு படைச்சு, நீங்க வழிபாடு பண்ணுங்க. அடுத்ததா 3 சமமா ஒரே அளவுல இருக்கிற சீட்ட எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பாபா கிட்ட இருக்கிற கேள்விய முதல்ல 2 சீட்டுகள்ல எழுதிக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு தொழில ஆரம்பிக்கலாமா? அப்படின்னு கேள்வி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அந்த கேள்விய மேல எழுதிட்டு, கீழ ஆமாம் அப்படின்னு ஒரு சீட்ல எழுதிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு சீட்ல தொழில ஆரம்பிக்கலாமா? அப்படின்ற அந்த கேள்விய எழுதி, அதுக்கு கீழ வேண்டாம் அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ 2 சீட்டு எழுதியாச்சு இல்லையா? 3வது சீட்ல காத்திருங்கள் அப்படின்னு எழுதிக்கோங்க. அதாவது நீங்க கேட்கிற கேள்விக்கு தொழில தொடங்கலாம், தொடங்க வேண்டாம் அப்படின்னுட்டு இல்லாம, பாபா அத தொடங்கறதுக்கு அது சரியான நேரம் இல்ல அப்படின்றதுனால காத்திருக்குமாறு சொல்றாரு அப்படின்றது அர்த்தம். இந்த 3 சீட்டையும் எழுதி சரியா சமமா மடிக்கவோ இல்ல உருட்டிக்கவோ செய்யலாம். பாபாவுடைய கோவில்ல பாபாவுடைய பாதத்திலோ இல்ல கோவில்ல பாபாக்கு முன்னாடி எந்த இடமா இருந்தாலும் சரி, அது ஒரு குழந்தையோ இல்ல நம்மோட கூட வரவங்களோ இல்ல கோவில்ல இருக்கிற யாராவது ஒரு நபரோ அவங்கள அந்த 3 சீட்ல இருந்து ஒரு சீட்டை எடுக்குமாறு சொல்லுங்க. பாபா கோவிலுக்கு போக முடியாதவங்க உங்களுடைய வீட்ல பூஜை அறையில இருக்கிற பாபா கிட்ட இதே முறையில கேட்கலாம். அதே மாதிரி இப்போ நமக்கு பாபா கொடுக்கிற முதல் சீட்டு இருக்கு இல்லையா? அத தான் கணக்கா நம்ம எடுத்துக்கணும். பாபா நமக்கு எத கொடுத்தாலும் சரியா கொடுப்பாரு அப்படின்ற அந்த நம்பிக்கை நிச்சயமா இருக்கணும். 2 முறை, 3 முறைன்னு சொல்லி போட்டு பார்த்து, நம்முடைய சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி முடிவ எடுக்கிறது அப்படின்றது இங்க சரியா இருக்காது. பாபா அந்த சீட்ல செய்யலாம், செய்ய வேண்டாம் அப்படின்னு இல்லாம, காத்திருங்கள் அப்படின்னு கொடுத்துட்டாருன்னா, நாம நிச்சயமா காத்திருக்கணும். ஒரு 3 மாசம் கழிச்சு மறுபடியும் பாபா கிட்ட இதே முறையில கேட்டு பார்க்கலாம். அப்பவும் பாபா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, அதோட அந்த விஷயத்த கைவிடுறது நமக்கு நல்லது. இந்த முறைய பின்பற்றி செய்றவங்களுக்கு பாபாவின் மேல அதீத பக்தியும், நம்பிக்கையும் இருந்தா மட்டுமே இத பயன்படுத்துமாறு தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். நன்றி. ஜெய் சாய்ராம்.